ரசம் சாதத்துக்கும் ப்ளைன் ரைஸுக்கும் சூட்டான முட்டை தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு நல்லா வெடித்ததுக்கப்புறம் அதில் கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச 4 தக்காளி போட்டிருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக போட்டுக்கலாம். வெங்காயம் 2 நறுக்கி வச்சு போட்டிருக்கேன். தக்காளி போட்டதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் போல் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு போடவும் தக்காளி நல்லா வதங்கிடும். ஒரு பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கலாம். இதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். நான் போட்டிருக்கிறது நார்மலாக யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய்த்தூள். 6 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா போட்டுட்டு வேணும்னா இந்த மஞ்சள் கருவை இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கலாம். மஞ்சள் கருவை எல்லாம் உடஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் ரொம்ப போட்டு கிளறக்கூடாது. கொஞ்சமாக மூடி போட்டு லைட்டாக கிளறுனா போதும். ரொம்ப கிளறணுன்னா முட்டை பெரிய பெரிய பீசஸாக கிடைக்காது, ரொம்ப குட்டி குட்டியாக ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக கிளறணும். அடியிலேருந்து கிளறணும், சும்மா மேலேருந்து அப்படி கிளறக்கூடாது. அப்போ தான் அடியும் பிடிக்காது உங்களுக்கு, முட்டையும் பெரிய பீஸாக கிடைக்கும். நல்லா முட்டைலாம் வெந்து உதிரியாக வந்ததுக்கப்புறம் வேணும்னா கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மேலே சுற்றி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி சுவையான முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ப்ளைன் ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். ரசத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சாம்பாருக்கெல்லாம் கூட வச்சு தொட்டு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். இதுக்கு ரசமும் அப்பளம் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். Thank you for watching. Please subscribe for more videos.